Hi, in this video we are going to see the basic concepts in taxations. So in the video என்னென்ன டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணுவோன்னா what is taxation, why are taxes levied, types of taxes, power to levy taxes, Income Tax Act 1961 and optional tax regime and default tax regime. Let us get into the video. What is taxation? ஸோ பேசிக்காக டாக்ஸேஷன் அப்படின்னா என்ன, டாக்ஸேஷன்னா என்னென்னு பார்க்கும்போது டேக்ஸ்னா என்ன. ஸோ நம்ம இப்போ பார்த்துருப்போம், நம்ம பேரண்ட்ஸ்லாம் இன்கம் டேக்ஸ் கட்டிருப்பாங்க, இல்லாட்டி நம்ம எதாவது ப்ராடக்ட்ஸ் வாங்கும்போது ஜிஎஸ்டி அட் 18% இருக்கும், எஸ்ஜிஎஸ்டி அட் 18%, இல்லாட்டி நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் போகும்போது அந்த பில்லில் பார்த்தோன்னா ஜிஎஸ்டி இந்த பர்சன்டேஜ் இருக்குது, அந்த மாதிரி லெவி பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டேக்ஸ்னால் என்ன? இப்போது கவர்மெண்ட் இருக்குது, கவர்மெண்ட் வந்து வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ் அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ண வேண்டியது இருக்குது, அதே மாதிரி நிறைய வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ்லாம் கவர்மெண்ட் ஹேஸ் டு சப்போர்ட். ஸோ அதெல்லாம் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்க்கு எங்கேருந்து காசு வரும்? ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணுறது, இன் ஆர்டர் டு ரைஸ் இட்ஸ் ரெவன்யூ கவர்மெண்ட் என்ன பண்ணும், பீப்புள் கிட்டேருந்து அதாவது இன்கம் ஏர்னர்ஸ் கிட்டேருந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணும். அதுதான் பேசிக் ஐடியா அபவுட் டேக்ஸ் வந்து அதுதான். கவர்மெண்ட்க்கு காசு தேவைப்படுது, அது மக்கள் கிட்டேருந்து வாங்கும், அதுதான் டேக்ஸ். ஸோ திஸ் இஸ் த பேசிக் பெர்ஸ்பெக்டிவ் அபவுட் டேக்ஸ். டாக்ஸேஷன் அப்படின்ற ஒரு டெஃபினிஷன் மாதிரி சொல்லணும்னா, டாக்ஸேஷன் refers to the process of imposing taxes, whether general, local or specific. என்ன சொல்கிறோம், taxation refers to the process of imposing taxes whether general, local or specific. general, local or specific அப்படின்னா general taxனா ஒன்றும் இல்லை. taxes வந்து ஜென்ரலாக இட் வில் பி இம்போஸ் லைக் ஜிஎஸ்டி, அந்த மாதிரி டாக்ஸஸ்லாம் வந்து ஜென்ரல் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லோக்கல் டேக்ஸ்னா த டாக்ஸஸ் விச் ஆர் இம்போஸ் பை லோக்கல் அத்தாரிட்டிஸ், அதுதான் லோக்கல் டேக்ஸ். ஸ்பெசிஃபிக் டேக்ஸ்னா கவர்மெண்ட் வந்து சில டேக்ஸ்லாம் இந்த விஷயத்துக்காக நாங்கள் கலெக்ட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் எஜுகேஷன் செஸ்ன்னு சொல்லலாம், இல்லாட்டி ரோட் டேக்ஸ், அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் ஆக்டிவிட்டியோ ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனுக்காக கலெக்ட் பண்ணுறது வந்து ஸ்பெசிஃபிக் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. Therefore, what is taxation அப்படின்னா, taxation refers to the process of imposing taxes whether general, local or specific. Why are taxes levied? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே கவர்மெண்ட்க்கு ரெவென்யூ வேணும், எதுக்கு, மக்களுக்கு, அதாவது பப்ளிக் வெல்ஃபேரை என்ஹான்ஸ் பண்ணதுக்கு கவர்மெண்ட்க்கு பணம் வேணும். அதுக்காக வந்து பீப்புள் கிட்டேருந்து டேக்ஸ் வாங்குகிறோம். இன்னும் இல்லை, நம்ம கிட்டேருந்து காசு வாங்கி நமக்காக கவர்மெண்ட் வேலை பார்க்குறாங்க, அவ்வளோதான். ஸோ ஒய் ஆர் டாக்ஸஸ் லெவின்னு கேட்டால் டெஃபினிஷனாக எப்படி சொல்லலாம், ஐ மீன் ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்ம் எப்படி சொல்லணும்னா, taxes are levied by the government to raise revenue in order to carry out public welfare activities. இப்போ நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னா, டைப்ஸ் ஆஃப் டாக்ஸஸ். ஸோ டாக்ஸஸ் ஆர் ஆஃப் டூ டைப்ஸ். ஒன் இஸ் டைரக்ட் டாக்ஸ், செகண்ட் வந்து இன்டைரக்ட் டாக்ஸ். டைரக்ட் டாக்ஸ்னா என்னன்னா, த டாக்ஸஸ் விச் ஆர் இம்போஸ்ட் ஆன் த இன்கம் ஆர் வெல்த் ஆஃப் த இண்டிவிஜுவல்ஸ் அப்படி சொல்லலாம், இல்லாட்டி த டாக்ஸஸ் ஹூஸ் பர்டன் cannot be shifted to another person. ஓகே, அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இன்கம் ஏர்ன் பண்ணுறோம், அந்த இன்கமில் இருக்கிற இன்கம்காக நம்ம பே பண்ணுற டேக்ஸ், இன்கம் மேலே நம்ம பே பண்ணுற டேக்ஸ் வந்து நம்மளால் மட்டும்தான், இட்ஸ் அ வெரி பர்சனலைஸ் டேக்ஸ், நம்மளால் மட்டும்தான் பே பண்ண முடியும், தவிர இதை வந்து நீ எனக்காக பே பண்ணிவிடு அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. இப்போ
இப்போ இன்கம் டேக்ஸ், நம்மளோட இன்கம் டேக்ஸ் வந்து நம்மளால தான் பே பண்ண முடியும். அதே மாதிரி வேற ஒருத்தன் ஏர்ன் பண்ணுற இன்கமையும் நம்மளால பே பண்ண முடியாது. இப்போ நம்ம ஏர்ன் பண்ணுற இன்கம்க்கு நம்ம பே பண்ணுறோம். ஸோ தட் இஸ் டைரக்ட் டேக்ஸ். அதே மாதிரி நம்மளோட இன்கம் ஆர் வெல்த்தில் வந்து அதை இம்போஸ் பண்ணுறதுனால டைரக்ட் டேக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி the paying burden cannot be shifted to another person. நான் ஏர்ன் பண்ணுற இன்கம்க்கு நான் தான் பே பண்ண முடியும். ஸோ தட் இஸ் டைரக்ட் டேக்ஸ். எக்ஸாம்பிள் வந்து say income tax. இப்போ next indirect tax. Indirect tax refers to the tax which is imposed on the price of the product அப்படி சொல்லலாம். or indirect tax refers to the tax whose burden can be shifted to another person. இப்போ நம்ம பார்த்து போல ஜிஎஸ்டி என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ப்ராடக்ட் வாங்குறேன் அப்படின்னா அந்த ப்ராடக்டோட காஸ்ட்டுக்கு மட்டும் நான் ப்ரைஸ் பே பண்ண மாட்டேன். அந்த காஸ்ட்டோட லெட்டஸ் சே அதுக்கு மேலே ஜிஎஸ்டி at 18% அந்த மாதிரி சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா எதுவும் நான் பே பண்ணுவேன். ஸோ தட் இஸ் கால் இன்டைரக்ட் டேக்ஸ். ஏன்னா அது ப்ரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட் மேலே ஜிஎஸ்டி வருது. ஃபார் எக்ஸாம்பிள் சே ஒரு ப்ராடக்ட் வந்து 10 rupees, அது 18% ஜிஎஸ்டினா 10 rupees + 18% on 10 which is I think it's 1.8. ஸோ 11.8 rupees நான் பே பண்ணுவேன். லெட் அஸ் வெரிஃபை இட். 18 divided by 100 into 10. Yeah. So it is 1.8. So 10 plus 1.8 which is 11.8 rupees which I have to pay. அதுதான் இன்டைரக்ட் டேக்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ வந்து இன்னொன்று எப்படி சொல்லணும்னா, இப்போ ப்ரொடியூசர்ஸ் தான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் they have to pay the tax. அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களே அதெல்லாம் வந்து நம்ம இப்போ அவங்க வந்து 100 rupees ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு 10 rupees அவங்க டேக்ஸ் பே பண்ணணும்னு வச்சுப்போமே, அந்த டேக்ஸை அவங்க பே பண்ணதுக்கு வரல அந்த பேர்டனை நமக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. Producers have to pay the tax, but then they are shifting that tax to the consumers because we are consuming it. So அந்த tax வந்து tax burden இன்னொரு personக்கு they are able to shift it. So that is called indirect tax. என்ன சொன்ன example goods and service tax or GST and etc. புரியுதா? direct taxனா it is imposed on the income and wealth of the individuals and its burden cannot be shifted to another person. இது indirect taxனா it is imposed on the price of the product and its burden can be shifted to another person. ஸோ இதான் இப்போ என்ன பார்த்துருக்கோம். வாட் இஸ் டாக்ஸேஷன் பார்த்துட்டோம். why are taxes levied பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் taxes பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் டாபிக் வந்து பவர் டு லெவி taxes. இப்போ நான் இப்போது பவர் டு லெவி டாக்ஸஸ் யாரால் டேக்ஸ் லெவி பண்ண முடியும்? இப்போ நான் சும்மா இருக்கேன், நான் கவர்மெண்ட் கிடையாது, நான் ஒரு நார்மல் சிட்டிசன். என்னால் வந்து இன்னொரு பர்சனுக்கு நீ இவ்வளோ டேக்ஸ் எனக்கு கட்டணும் அப்படின்னால ஈஸியாக லெவி பண்ண முடியுமா? என்னால் சொல்ல முடியுமா நீ எனக்கு 50% டேக்ஸ் கட்டணும் அந்த மாதிரி சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஹூ கேன் லெவி டாக்ஸஸ் அப்படின்னா டாக்ஸஸ் cannot be levied or created. எப்படி சொல்லணும்னா டாக்ஸஸ் cannot be levied or collected except by the authority conferred by the law. என்ன சொல்கிறாங்கன்னா taxes cannot be imposed or collected by anyone except by the authority conferred by the law. என்ன சொல்கிறாங்கன்னா டாக்ஸஸ் யாராலையும் இம்போஸ் பண்ண முடியாது. ஒன்லி இப்போ ஓகே ஒரு பர்சனுக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு லா வந்து அத்தாரிட்டி கொடுத்துருக்கு நீ டேக்ஸ் இம்போஸ் பண்ணா அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் தே கேன் இம்போஸ் டாக்ஸஸ். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் ஹாஸ் கிவன் த அத்தாரிட்டி டு இம்போஸ் டாக்ஸஸ் டு த பார்லிமெண்ட் and state legislature. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா கான்ஸ்டியூஷன் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கும் பார்லிமெண்ட்டுக்கு மட்டும்தான் அத்தாரிட்டி கொடுத்துருக்கு என்ன டேக்ஸ் லெவி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேயுமே வந்து 3 கேட்டகரிஸ் இருக்குது. இப்போ த யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் and concurrent list.
ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா the taxes related to the matters contained in union list அதெல்லாம் வந்து பார்லிமெண்ட்டால் இம்போஸ் பண்ண முடியும். அதே மாதிரி taxes related to the matters contained in state list வந்து state legislature. அதே மாதிரி கன்கரண்ட் லிஸ்ட்லாம் பார்த்தோன்னா போத் பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். இப்போ யூனியன் லிஸ்ட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் அட்டாமிக் எனர்ஜி அந்த மாதிரி மேட்டர்ஸ் கன்சர்ன் டு அட்டாமிக் எனர்ஜி அதில் ஏதாவது டாக்ஸேஷன் அந்த ப்ராசஸ் இருக்கும்போது அது வந்து பார்லிமெண்ட்டால் தான் டீல் பண்ண முடியும் யூனியன் லிஸ்ட்டில் இருக்கிற மேட்டர்ஸ்க்கு. நெக்ஸ்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட் லிஸ்ட்டில் என்னெல்லாம் சொல்லலாம், அக்ரிகல்ச்சரில் லைக் அக்ரிகல்ச்சர் ஆர் வேற என்ன லிக்கர் அந்த மாதிரி ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கிற மேட்டர்ஸ் ரிலேட்டட் அந்த டாக்ஸேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரால் வந்து இம்போஸ் பண்ண முடியும். அதே மாதிரி கன்கரண்ட் லிஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் எஜுகேஷன். ஸோ டாக்ஸேஷன் ரிலேட்டட் டு எஜுகேஷன் வந்து யாரால் இம்போஸ் பண்ணணும்னா போத் பார்லிமெண்ட் ஆஸ் வெல் அஸ் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஸோ திஸ் இஸ் வாட் பவர் டு லெவி taxes. Only if a body is authorized by the law to impose taxes, only then that particular body can impose taxes. Otherwise, it cannot. So this is what is about power to levy taxes. Next, income tax 1961. Income tax 1961 பற்றி நிறையா இருக்குது, but just we will see a basic overview of it. So income tax 1961, it came into effect from 1st of April 1962. So the Income Tax Act is in the taxation is now taxation process is now regulated by Income Tax Act 1961. Soon it is going to be replaced by Income Tax Bill 2025, which will come into effect from 1st April 2026. So under this Income Tax 1961, the main concept எதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, previous year versus assessment year. Previous year versus assessment year. What is previous year and what is assessment year? இப்போ பார்க்கலாம். இப்போது நம்ம வந்து டேக்ஸ் வந்து இன்கம்க்கு கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இன்கமோட டேக்ஸை கால்குலேட் பண்ண அப்படின்னு சொன்னோன்னே நீ எந்த இயரோட இன்கம்மை கால்குலேட் பண்ணுவோம்? அசஸ்மெண்ட் இயரோட இன்கம்மை கால்குலேட் பண்ணுவோமா, ப்ரீவியஸ் இயரில் ஏர்ன் பண்ண இன்கம்மை கால்குலேட் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டோன்னா ப்ரீவியஸ் இயரோட தான் கால்குலேட் பண்ணுவோம். நான் ஒரு எக்ஸாம்பிள் தரேன். லெட் அஸ் சே ப்ரீவியஸ் இயர் வந்து 2024 to 25 அண்ட் அசஸ்மெண்ட் இயர் இஸ் 2025 to 26. நம்ம இப்போது என்ன சொல்லலாம்? ஓகே, ப்ரீவியஸ் இயர் வந்து 2023 to 24, அசஸ்மெண்ட் இயர் இஸ் 2024 to 25. நம்ம இப்போது அசஸ்மெண்ட் இயரில் இருக்கோம். அப்படின்னா அர்த்தம் நம்ம டேக்ஸ் கால்குலேட் பண்ண போகிறோம். எதுக்குன்னா ப்ரீவியஸ் இயருக்கு. ஏன்னா ப்ரீவியஸ் இயரில் ஏர்ன் பண்ண இன்கம்க்கு தான் நம்மளால் இந்த வருஷத்தில் அதை வந்து கால்குலேட் பண்ண முடியும். ஏன்னா இந்த வருஷம் இன்னும் முடியல கரெக்டாக. ஸோ ப்ரீவியஸ் இயர்னா என்னென்னா, the year during which the income is earned is previous year. I repeat, the year during which the income is earned is previous year. Year during which income is earned. ஸோ போன வருஷம் நம்ம இன்கம் ஏர்ன் பண்ணியிருப்போமா, அதுக்கு தான் வந்து கால்குலேட் பண்ணுவோம் டேக்ஸ். அதே போல் இந்த வருஷம் கால்குலேட் பண்ணுவோம். இதுக்கு இந்த வருஷம் வந்து போன வருஷம் இன்கம் ஏர்ன் பண்ணதோட டேக்ஸை கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு தான் ப்ரீவியஸ் இயர். அசஸ்மெண்ட் இயர்னால் ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம இந்த வருஷம் இருக்கோம். இந்த வருஷம் என்ன பண்ணுறோம், போன வருஷத்தோட இன்கமில் டேக்ஸை கால்குலேட் பண்ணுறோம். அப்போ இந்த வருஷத்தோட பேர் என்னென்னா அசஸ்மெண்ட் இயர். ஸோ இயர் டியூரிங் விச் இன்கம் இஸ் அசஸ்ட். ஏன்னா நம்ம இந்த வருஷம் தானே
போன வருஷம் எவ்வளோ இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் பார்த்து டேக்ஸ் அதில் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அதை வந்து அசஸ்மெண்ட் இயர் அப்படின்னு சொல்கிறோம். Therefore, the year during which the income is earned is previous year. போன வருஷம் நான் இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கேன், அது வந்து ப்ரீவியஸ் இயர். The income during which year during which the income is assessed is assessment year. ஸோ நான் இந்த வருஷம் என்ன பண்ணுறேன், போன வருஷம் ஏர்ன் பண்ண இன்கமில் டேக்ஸை கால்குலேட் பண்ணுறேன். அப்போ இந்த வருஷத்தை வந்து நான் அசஸ்மெண்ட் இயர் அப்படின்னு சொல்லணும். ஸோ இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 நிறையா இருக்குது. இப்போதைக்கு நம்ம ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மாதிரி இவ்வளோ பார்த்துருக்கோம். Therefore, power to levy taxes டாபிக் முடிச்சிட்டோம். இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இஸ் என்ன பார்க்கலாம், ஆப்ஷனல் டேக்ஸ் ரிஜைம் அண்ட் டிஃபால்ட் டாக்ஸ் ரிஜைம். ஆப்ஷனல் டேக்ஸ் ரிஜைம் அண்ட் டிஃபால்ட் டேக்ஸ் ரிஜைம் அப்படின்னா என்ன? ஆப்ஷனல் டேக்ஸ் ரிஜைம் அப்படின்னா ஓல்ட் டேக்ஸ் ரிஜைம். அதே மாதிரி டிஃபால்ட் டேக்ஸ் ரிஜைம்னா நியூ டேக்ஸ் ரிஜைம். இப்போ அது ஏன் ஆப்ஷனல் டேக்ஸ்னா ஓல்டு டேக்ஸ் ரிஜைம் சொல்கிறோம், டிஃபால்ட் டேக்ஸ் ரிஜைம்னா நியூ டேக்ஸ் ரிஜைம் சொல்கிறோம்? அது ஒன்றும் இல்லை. இப்போ நியூ டேக்ஸ் ரிஜைம் வந்துருச்சு, பட் ஸ்டில் சில பேர் வந்து இன்னும் ஓல்டு டேக்ஸ் ரிஜைம் நான் ஃபாலோ பண்ணுறேன், எனக்கு அதான் பெனிஃபிஷியலாக இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் ஃபாலோ பண்ணலாம். இப்போ அவங்க என்ன எதுன்னு அவங்களால சூஸ் பண்ண முடியல அப்படின்னா எப்படி சொல்லுது, டிஃபால்ட்டு நம்ம சொல்ல கேம் செட்டிங்ஸ்லாம் டிஃபால்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லலை. இப்போ நம்மளால் எந்த ரீஜைமை செலக்ட் பண்ண முடியல அப்படின்னா டிஃபால்ட்டாக வந்து நியூ டேக்ஸ் ரிஜைம் தான் நம்மளால் அது டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிக்கும். அதனால் வந்து அது நியூ டேக்ஸ் ரிஜைம் டிஃபால்ட் டேக்ஸ் ரிஜைம் சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் டேக்ஸ் ரிஜைம் ஏன்னு சொல்கிறோன்னா, நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. எது நம்மளுக்கு டேரெக்டாக வந்து நியூ டேக்ஸ் ரிஜைம் வந்து செலக்ட் ஆகிடும், இல்லாட்டி வேணாம் நமக்கு ஓல்டு டேக்ஸ் ரிஜைம் தான் வேணும், ஒரு நம்மளோட ஆப்ஷனில் தானே நம்ம சூஸ் பண்ணுறோம், அதெல்லாம் வந்து ஆப்ஷனல் டேக்ஸ் ரிஜைம் சொல்கிறோம். இப்போ ஜஸ்ட் நம்ம வந்து டேக்ஸ் லேப்ஸ் அதாவது டேக்ஸ் ரேட்ஸ்லாம் என்னென்னு மட்டும் பார்த்து இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணலாம், எப்படி சம்ஸை சால்வ் பண்ணோம், அப்புறம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ரிமெம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து டேக்ஸ் ரேட்ஸோட நிறுத்திக்கலாம். ஸோ டேக்ஸ் ரேட்ஸ் அப் டு ருபீஸ் 2,50,000 என்னென்னா நெல் டேக்ஸ் பே பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு 2,50,000 to 5,00,000 அதுக்கு வந்து 5%. இதுக்கு 5,00,000 1 to 10,00,000க்கு 20% ப்ளஸ் ருபீஸ் 12,500. ஏன் ப்ளஸ் ருபீஸ் 12,500 அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட் இதுக்கு 30% ப்ளஸ் 1,12,000. இந்த மாதிரி ஏன் அடிஷ்னல் அமௌண்ட் ஆட் பண்ணுறோம், அதுக்கான ரீசன் கூட நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இது நார்மல் சிட்டிசனுக்கு. நெக்ஸ்ட் சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் அப் டு 3,00,000 வரைக்குமே நோ டேக்ஸ். நெக்ஸ்ட் 3,00,000 to 3,00,000 to 5,00,000க்கு 5%. அப்புறம் 5,00,000 to 10,00,000க்கு வந்து 20% ப்ளஸ் ருபீஸ் 10,000. இதுக்கு 30% ப்ளஸ் ருபீஸ் 1,10,000. நெக்ஸ்ட் அப் டு ருபீஸ் 5,00,000க்கு சேம் இது சூப்பர் சீனியர் சிட்டிசன். சீனியர் சிட்டிசன்ஸ்னா அபோவ் த ஏஜ் 60 years. சூப்பர் சீனியர் சிட்டிசன்ஸ்னா அபோவ் த ஏஜ் 80 years. ஸோ இவங்களுக்கு நெல் 5,00,000 to இதுக்கு வந்து 20%. இதுக்கு அபோவ் 10,00,000க்கு 30% ப்ளஸ் ருபீஸ் 1,00,000. இல்லை இப்போ டேக்ஸ் ரேட் ஃபார் சீனியர் சிட்டிசனில் எக்ஸப்ஷன் என்னன்னா, இப்போ நீ நான் ரெசிடெண்ட்டாக இருந்தனா இந்த நான் ரெசிடெண்ட்டாக இருந்தனா அப் டு 3,00,000 இருக்குல்ல, அது அப் டு 3,00,000 இருக்காது, வெறும் அப் டு 2,50,000 வரைக்கும் தான் டேக்ஸ் வந்து நில்லுன்னு இருக்கும். ஓகே, நான் ரெசிடெண்ட்டாக இருந்தாங்கன்னா. ஃபார் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு நான் ரெசிடெண்ட்டாக இருந்தாங்கன்னா சேம் அப் டு 5,00,000 நில்லுன்னு வராது, ஜஸ்ட் அப் டு ருபீஸ் 2,50,000 வரைக்கும் தான் டேக்ஸ் நில் அப்படின்னு எடுத்துக்கணும். தட் இஸ் த எக்ஸப்ஷன் ஹியர். இது ஓல்ட் டேக்ஸ் ரிஜைம். இப்போ நீ நியூ டேக்ஸ் ரிஜைமை வந்து செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு டிஃப்ரெண்ட் டேக்ஸ் ஸ்லாப்ஸ் இருக்குது. என்னென்னா அப் டு 3,00,000க்கு நில். நெக்ஸ்ட்டு 3,00,000 to 7,00,000க்கு 5%. அப்புறம் 10% ப்ளஸ் 20,000. அப்புறம் 15% ப்ளஸ் 50,000. அப்புறம் 20% ப்ளஸ் 80,000. அப்புறம் 30% ப்ளஸ்
1,40,000. That is it. இந்த வீடியோவில் என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, வாட் இஸ் டாக்ஸேஷன், why are taxes levied, types of taxes, power to levy taxes, income tax act 1961 and optional tax regime and default tax regime. இந்த கான்செப்ட்ஸ்லாம் கவர் பண்ணியிருக்கோம். எல்லாம் பேசிக் கான்செப்ட் ஆஸ் யூஷுவல் அண்ட் ஆல்சோ எப்படின்னா இம்பார்ட்டண்ட் கான்செப்ட்ஸ் இதெல்லாம். ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ டாக்ஸேஷன் சாப்டர் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா. தட் இஸ் இட். நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி டேக்ஸ் கால்குலேட் பண்ணணும் அது எல்லாமே பார்த்துட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படி எல்லாமே பார்த்துடலாம். தேங்க்யூ.